ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா அவன் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்தியா இங்கிலாந்து மேட்ச் போயிட்டுருக்குல்ல, அதில் ட்ரிங்க்ஸ் பிரேக், அதில் டக்குன்னு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். இப்போது டாஸ் வின் பண்ணி இந்தியா போலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் தரமான பாலுங்க, தரமான ஓவர். ஃபஸ்ட் ஓவர்லேயே 3 ரன்னு கொடுத்துட்டு ஒரு விக்கெட்டு, சால்ட்டோட விக்கெட்டை எடுத்துகிட்டு டக்குன்னு போயிட்டு இருந்தாருங்க. அடுத்த செகண்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு குட் ஸ்டார்ட் இல்லை, ஒரு 2 4 ஒன்று கொடுத்தாரு. அடுத்தது 3வது ஓவர் பார்த்தீங்கன்னா அதே ஹர்ஷதீப் டக்குன்னு போலிங் போட்டு செம்ம பாலுங்க. 4th பால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டக்கெட் ஒரு ஸ்கூப் ஒன்று ஆடிருப்பார், ஒரு 4. நீ என் பாலே ஸ்கூப் அடிக்கிறியா, அடுத்த பால் ஒன்று விக்கெட் கழட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஒரு விக்கெட் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு ரிங்கு சிங் ஒரு செம்ம கேட்ச் ஒன்று பிடிச்சிட்டு 2 ஓவருக்கு 2 விக்கெட்டு, தரமான சம்பவம் மட்டும் ஹர்ஷதீப் போயிட்டார். 4th ஓவர் போட திரும்ப ஹர்திக் பாண்டியா வந்தார். ஹர்திக் பாண்டியாவோட நேரமே சரியில்லைன்னு தான் நம்ம சொல்லணும். பார்த்துட்டிங்கன்னா எத்தனை 4 கொடுத்துருக்காரு? 4 4 கொடுத்துருக்காரு. அந்த ஓவரில் மட்டுமே 18 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு பதிலாக நம்ம வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த டைமில் நம்ம பும்ராவையும் ஷமி, ஹர்ஷித் ராணா, கண்டிப்பாக இவங்களை 3 பேர் இருந்துட்டு தான் நல்லா இருந்திருக்குன்னு ஒரு மிஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா 2 ஓவருக்கு 26 ரன்னு கொடுத்துருந்தார். நம்ம ஹர்ஷதீப்பு 2 ஓவருக்கு கம்மியாக தான் ரன்னு கொடுத்துருந்தார். அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஒரு 10 டிஜிட்குள்ளே தான். 5th ஓவர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 3 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து செம்ம போலிங்க. 3 ஓவருக்கு மனுஷன் 12 ரன் தான் கொடுத்துருக்கான் ஹர்ஷதீப். என்னம்மா போலிங்னுங்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 6th தமிழ்நாட்டு வீரர் வரார், வருண் சக்கரவர்த்தி. என்ன போலிங், 7 ஓவருக்கு கொடுக்குறாரு, செம்ம ஸ்பெல், நல்லா போட்டார். அடுத்தது 7th ஓவர் அக்ஷர் பட்டேலுக்கு அது நல்ல ஒரு ஸ்டார்ட் இல்லை, ஒரு 2 6 ஒன்று கொடுக்குறாரு. பட்லர் ஒன்று அடிக்கிறாரு, ப்ரூக் ஒன்று அடிக்கிறாரு, 2 6. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லாஸ்ட் பால் ஒரு 4 ஒன்று அடிப்பார் ஆஃப் ஸ்ட்ரைட்டில். பட்லர், நிதிஷ் ரெட்டி, என்னம்மா ஃபீல்டிங்கு, பேட்டிங்கில் தான் கலக்கிறான்னு பார்த்தாலும் போலிங்லேயும் கலக்கிறான். அந்த பக்கம் கேட்சு, மனுஷன் சரியான ஆல்ரவுண்டராக இருக்காங்க அந்த நிதிஷ்குமார் ரெட்டி. அடுத்தது 8th ஓவர் திரும்ப வருண் போட வர்றாரு. 4 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு, பேக் டு பேக் விக்கெட்டு. அந்த ப்ரூக்கோட விக்கெட்டு இன்சைட் எட்ஜ், ஒரு 6 அடித்து செட்டில் ஆகிருக்கிற பேட்ஸ்மேனை இன்சைட் எட்ஜ் ஒரு போல்டு. அடுத்து லிவிங்ஸ்டன் வரான். லிவிங்ஸ்டன் வந்ததுக்கப்புறம் அவனே ஒரு போல்டு, ஃபஸ்ட் பாலே போல்டு எடுத்துகிட்டு வெளில போடா அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு கம்பேக் நம்ம வருண். அதுக்கப்புறம் 9th ஓவர் ரவி பிஷ்ணு 4 ரன்னு கொடுக்குறாரு. 10th ஓவர் வருண் சக்கரவர்த்தி 5 ரன்னு. அகெயின் 11th ஓவர் பிஷ்ணு 6 ரன்னு. 12th ஓவர் ஹர்திக் பாண்டியா நல்ல ஒரு கம்பேக்கு, 4 ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட்டு, நல்ல ஒரு கம்பேக்கு ஹர்திக் பாண்டியா. அடுத்தது 5th பால் ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டு. அவன் அவன் நல்ல ஒரு ஹிட்ரு, லெஃப்ட் ஹேண்டரு, அவனை ஒரு விக்கெட் எடுத்துட்டார் நம்ம ஹர்திக் பாண்டியா. 13th ஓவர் ரவி பிஷ்ணு போடுறாரு, 10 ரன்னு. 3வது பாலும் 5வது பாலும் பேக் டு பேக் 4. அடுத்த அக்ஷர் பட்டேல் செம்ம கம்பேக்குங்க, வரான். 14வது ஓவர் போட வரான், 3 ரன்னு, ஒரு விக்கெட் எடுத்துட்டு செம்ம போயிட்டே இருந்துட்டான். ஓவர் டர்னுங்கிறவன் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டான். 15th ஓவர் ரவி பிஷ்ணு வெறும் 2 ரன்னுங்க. என்னம்மா போலிங்க, அவன் செம்ம பாலுங்க. ஸ்பின்னரில் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தான் இந்தியாவுக்கு. அடுத்த 16th ஓவர் அக்ஷர் பட்டேல் 4 ரன், அகெயின் செம்ம கம்பேக். 17th ஓவர் வருண் சக்கரவர்த்தி 7 ரன் கொடுத்துட்டு ஒரு விக்கெட்டு. நம்மளை பிக் விக்கெட் பாருங்கள், ஒருத்தவன் மட்டுமே அடிச்சுக்கிட்டே இருந்தான் பட்லர், அவனோட விக்கெட் எடுத்துட்டான் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் வருண் சக்கரவர்த்தி. அடுத்த 18th ஓவர் அக்ஷர் பட்டேல் போலிங் போடுறான், 4 ரன்னு. 19th ஓவர் ஹர்ஷதீப் 7 ரன்னு, செம்ம இது. ஃபைனல் ஓவர் ஹர்திக் பாண்டியா போட 11 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து மேட்சே முடிஞ்சிச்சு. ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 132 ரன்ஸ் ஆல் அவுட்டு. இப்போது நெக்ஸ்ட்டு இன்னிங்ஸ்காண்டிய வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன்.